Hello everyone. Vijaykumar IAS Academy presents TNPSC நடத்தக்கூடிய Group 1, Group 2, 2A and Group 4 servicesக்கான இன்னைக்கு நம்ம preliminary classல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ நான் உங்களுக்கு preliminary classல எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா aptitude and mental ability அப்படின்ற கிளாஸ் நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்றேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படி நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் காமன் டு ஆல். டிஎன்பிஎஸ்சில நீங்க வந்து வைக்கக்கூடிய குரூப் 1, 2, 2A அண்ட் குரூப் 4 நீங்க வந்து எந்த எக்ஸாம் நீங்க எழுதினாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து காமன் டு ஆல். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸ் உங்களுக்கு மேக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அந்த 25 கொஸ்டினுக்கான சிலபஸ் டி கோடிங் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் சிலபஸ் டி கோடிங்னா ஜஸ்ட் வந்து நம்ம சிலபஸை வந்து சொல்லிட்டு போற மாதிரி இல்ல, ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஸ்டெப் போய் நம்ம வந்து என்ன சார் பார்க்க போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, அதாவது உங்க சிலபஸ்ல நீங்க எங்க படிக்க போறீங்க அப்படின்றத பார்க்க போறோம். தென் பாத்தீங்க அப்படின்னா வாட் டு ஸ்டடி, அந்த டாபிக்ஸ்ல நீங்க என்னது படிக்க போறீங்க அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்டடி, எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பிரண்ட் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க இருந்திருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா புதுசா படிக்க வந்திருப்பாங்க, இப்பதான் டிஎன்பிஎஸ்சி புதுசா படிக்க வந்திருப்பாங்க, நியூ ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ அவங்க அந்த தெரிஞ்சிருக்காது, எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம அதையும் சேர்த்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த எக்ஸாம் படிக்க போனாலும் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு விஷயம் இருந்தா மட்டும்தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஃபார் பெட்டரா இருக்கும். அந்த ரெண்டு விஷயம் யாரெல்லாம் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று யார் அப்படின்னா சிலபஸ். ஸோ யூ ஹேவ் டு நோ யுவர் சிலபஸ். நீங்க வந்து எந்த ஒரு பவுண்டரிக்குள்ள படிக்க போறீங்க, எந்த ஒரு சர்க்கிளுக்குள்ள நீங்க படிக்கணும் அப்படின்றத உங்க சிலபஸ் சொல்ல போகுது. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சிலபஸ் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறீங்க ஆர் குரூப் 2, 2A படிக்கிறீங்க அப்படின்னா அது கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் தெரிஞ்சிருக்கணும். எப்படி எந்த ஆங்கிள் கொஸ்டின் கேள்வி கேட்கறாங்க, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய டிமாண்டை எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒன்லி பை பிவைக்யூ தான். அப்படி என்ன அப்படின்னா பிவைக்யூ யூ ஹேவ் டு மச் மோர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்ச முடியும் உங்க எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ் நம்ம டீகோடிங் பண்ண போறோம். தென் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சம் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க சிலபஸ்ல. ஸோ எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, சிலபஸை மாத்திட்டாங்களா அப்படின்னு நம்ம ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஏன் சார் நம்ம ஓல்டு சிலபஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து லாஸ்ட் டைம் எழுதிருப்பாங்க எக்ஸாம்ஸ், அவங்க வந்து வெற்றியை வந்து கொஞ்சம் ஒரு 2 மார்க் 3 மார்க்ல அவங்களது வெற்றியை வந்து தவற விட்டுருப்பாங்க, திரும்ப அவங்க படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம், எது மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் நம்ம அதை கம்பேர் பண்ண போறோம். அதை கம்பேர் பண்ணிட்டு என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா சிலபஸ் நம்ம எப்படி பண்ண ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்க அண்ட் ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா போத்தார் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரவே இல்லை. அவங்க பாருங்க சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், இந்த நமக்கு எதுலையும் மாறவே இல்லை. பாத்தீங்கன்னா அப்படியே சிலபஸ் நமக்கு சேமா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அண்ட் நம்பர் சீரிஸ், இதுவும் பாருங்க நமக்கு எந்த இதுவும் மாறவே இல்லை. அப்ப என்ன சார் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க சிலபஸ்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே சிலபஸ்ல நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தி கிவன் மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துட்டாங்க நம்மகிட்ட. அதாவது கொடுக்கப்பட்ட சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் தே கம்ஸ் அண்டர் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க இருந்து they have to asking for 15 கொஸ்டின் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் கூட இந்த சிலபஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு they have to asking for 10 கொஸ்டின் நம்மகிட்ட கேள்வி கேட்கறாங்க. நம்மகிட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் என்ன பண்றாங்க நமக்கு 2 இதுல பிரிக்கிறாங்க. 15 கொஸ்டின் யாருக்கு ஆப்டிடியூடுக்கு, 10 கொஸ்டின் யாருக்கு ரீசனிங் நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா முதல்ல அப்படி கிடையாது, வெயிட்டேஜ் தான். முதல்ல வந்து டாபிக் வந்து ரேண்டமா கேட்பாங்க. மோஸ்ட்லி இவங்க தான் அந்த வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இங்க இருந்து நமக்கு ஒரு 20 கொஸ்டின் வருது அப்படின்னா இங்க நமக்கு ஒரு 5 கொஸ்டின் தான் வந்துருச்சு இது நான் வரைக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அது போக பாத்தீங்கன்னா இந்த தடவை சிலபஸ்ல வந்து மார்க் வெயிட்டேஜ் கொடுத்ததுனால உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன் சார் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு எதெல்லாம் படிக்கணுமோ நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாலிட்டில இருந்து என்ன பண்றாங்க வந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஆனா ஜியோகிராஃபில 10 கொஸ்டின் தான் வருது, ஜிஎஸ்ல 10 கொஸ்டின் தான் வருது. எதுக்குன்னா குரூப் 1 சொல்றேன் நான் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்ப சிலபஸ்ல புரிஞ்சுக்கலாம் எந்த இதுக்கு அதிகமா தர்றாங்க வெயிட்டேஜ் சொல்லி ஈஸியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா எந்த எக்ஸாம் நீங்க டிஎன்பிஎஸ்சில படிச்சாலும் வரக்கூடிய ஒரு காமன் பேட்டர்ன் யார் அப்படின்னா அந்த மேக்ஸ் மாறவே மாறாது.
சார் அந்த மேக்ஸ் வராது சார் அப்படின்னா நீங்க என்னது கொஞ்சம் புலம்பவே கூடாது. ஓகேவா? மேக்ஸ் நீங்க என்னது படிச்சே ஆகணும். பிகாஸ் வித்தவுட் மேக்ஸ் யூ கான்ட் ஏபிள் டு கிளியர். நீங்க என்னது மேக்ஸை படிக்காம நீங்க இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணவே முடியாது. அது 100ல ஒருத்தவங்க என்னது அப்படி வந்து வந்திருக்கலாம், அவங்க மேபி ஜிஎஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. பட் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கிளியர் ஆஸ்பிரண்ட் நினைச்சுவாங்க அப்படின்னா மேக்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிடுவாங்க. ஏன் சார் மேக்ஸ் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப ஜிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ஓ லாங்குவேஜோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா மற்ற எல்லாத்துக்கும் கஷ்டம். ஆனா மேக்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு ரோல் பிளேயிங் பேப்பர். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க எல்லாரும் குரூப் 2ல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா வச்சுட்டாங்க பேப்பரை, இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியா வச்சுட்டாங்க, ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா யாரும் பாத்தீங்கன்னா மேக்ஸ் சொல்லவே இல்லை. ஏன் யாரும் மேக்ஸ் சொல்லவே இல்லை? ஏன்னா தமிழ் உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம், இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸினா எல்லாத்துக்கும் ஈஸி. பட் மேக்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எந்த ஒரு ஆஸ்பிரண்டா தான் நீங்க என்னது மேக்ஸை படிச்சுதான் ஆகணும் நீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸை பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க கரண்ட் சிலபஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கு தான் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க 25 மார்க்குக்கு. அது எப்படி கொடுத்துருக்காங்க? 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, அண்ட் ரீசனிங்ல 10 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ மேல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல சிலபஸ் இருக்குது, தமிழ்ல கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? திறன் அறிவு, அடுத்து காரணவியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நமக்கு கேள்விகள். ஓகேங்களா? இதை ஃபர்தரா பார்த்தீங்கன்னா நம்ம டீ குறி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். நம்ம ஆக்சுவலா ஆப்டிடியூட நம்ம வந்து எப்படி ஆர்டரா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 8 டாபிக்கா பிரிச்சுக்கலாம் நம்ம. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு 8 டாபிக்ல இருந்து என்ன கேள்வி கேட்கறாங்க சார் அப்படின்னா they have to asking for 15 question நம்மட்ட கேட்கறாங்க from these 8 topics. ஓகேங்களா? அப்ப யார் இவங்க தான் யாரு? சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், இது படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி கிளாஸ்ல நீங்க. ஓகேங்களா? அடுத்து யாரு? பெர்சன்டேஜ். ஸோ எந்த ஒரு எக்ஸாம் படிச்சாலும் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. இவங்க தான் பக்கா பேசிக் மெத்தட். இவங்க தான் யார் நமக்கு வந்து பக்கா பேசிக் மெத்தட். பெர்சன்டேஜ் விழுக்காடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இல்லாம ஒரு கொஸ்டினை உருவாக்க மாட்டாங்க நமக்கு இந்த இதுல. புரியுதுங்களா? அடுத்து யாருங்க? HCF அண்ட் LCM, மீ பெரு பொது காரணி, மீ சிறு பொது மடங்கு, அந்த கேள்வி இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரங்கள், அதை படிச்சிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, அப்புறம் பரப்பளவு மற்றும் கொள்ளளவும்பாங்க அல்லது கன அளவுன்னு சொல்லுவாங்க, அது ஏரியா அண்ட் வால்யூம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க், யாரு? காலம் மற்றும் வேலை. நீங்க என்னது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுக்கப்பட்ட 8 சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க? எப்படி சார் நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும் படிக்கிறதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இவங்களை படிச்சுக்க சிம்பிளிஃபிகேஷன். பிகாஸ் மேக்ஸுக்கே இவங்க ஃபர்ஸ்ட் பேசிக் வருவாங்க. இந்த ரூல்லாம் ஒரு 4 மாசம் ரூல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இவங்களை படிச்சுங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் படிச்சிருங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோயிங் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எதுக்கு சார் இங்க எதுக்கு நம்ம இங்க இவங்கள போயிடுறோம் அப்படின்னா நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ படிக்கிறீங்கன்னா அதுக்கான பேசிக் யாரு அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ், அது அவங்களுக்கான பேசிக். அப்ப நீங்க இதை படிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்து நீங்க வந்து எங்க போகணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகணும். புரியுதுங்களா? இப்ப நீங்க பெர்சன்டேஜ் படிச்சிட்டீங்க அப்படின்னா இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஈஸியா இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? அப்படி படிச்சக்கூடிய ஒரு டாபிக்ல நீங்க கவரிங் ஃபார் 4 டாபிக்ஸ். அப்படி இந்த ஆர்டர்ல படிக்க ஆரம்பிங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் HCF LCM படிங்க. ஃபைனலா லாஸ்ட் இந்த ஏரியா வால்யூம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த ஆர்டர்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த பேசிக்கா நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கும். ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா? பெர்சன்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் டைம் அண்ட் ஒர்க்கு வாங்க. புரியுதுங்களா? சிலபஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல பார்த்தா ரீசனிங் டாபிக் பாத்தீங்கன்னா they given for 6 topics. ஓகேங்களா? இந்த 6 டாபிக்ல they have to asking for 10 questions. ஆக்சுவலா சார் கொஸ்டின் நமக்கு வந்து 6 தான் கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னா கிடையாது. பிகாஸ் they given ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க காரணம் கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது அவங்க சிம்பிளா கொடுத்துட்டாங்க லாஜிக்கல் ரீசன் சொல்லிட்டு. ஆனா இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 7 டாபிக் பக்கத்துல வருது நமக்கு. ஓகேங்களா? பிளட் ரிலேஷனோ, கேலண்டரோ, கிளாக்கு, அப்புறம் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ், ஓகேவா, கோடிங் அண்ட் டீகோடிங், லெட்டர் சீரிஸ், இதெல்லாம் வந்து என்னது இது கீழே தான் வர்றாங்க. சில்லாஜிசம் அவங்க இது கீழே தான் வர்றாங்க. அப்போ அது சிம்பிளி கிவன் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாபிக் நமக்கு என்னது சிலபஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ், டைஸ், பகடை பார்க்க இருக்கிறோம் நம்ம. அப்புறம் விஷுவல் ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியா மார்க் கெயின் வாங்குறது இங்க வாங்கிடலாம் ஈஸியா. நம்ம காட்சி காரணவியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா எண் எழுத்து காரணவியல். அதனால சார் ஆல்பா நியூமரிக் அப்படின்னா இந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. ஆல்பா மீன்ஸ் ஆல்பபெட், அதாவது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ABC A to Z அவங்க. நியூமரிக் மீன்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் 0 1 2 3
அவங்களானது நியூமெரிக். அப்ப பாத்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஏபிசிடி அண்ட் சிம்பிள்ஸ் அண்ட் தென் நம்ம இது இருக்குல்ல நம்பர்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும் கலந்து ஒரு சீரீஸா வச்சிருப்பாங்க, அதுல கேள்வி கேட்பாங்க. புரியுதுங்களா? அண்ட் ஃபைனலா பாருங்க நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ் இல்லாம எந்த கொஸ்டின் வராதுங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் சீரிஸ் கொஸ்டின். ஓகேவா? இது நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நீங்க என்னது இதை வந்து நீங்க எந்த ஆர்டர்னாலும் படிச்சுக்கலாம். பட் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைஸ் படிச்சிருங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கோயிங் பை நம்பர் சீரிஸ் படிச்சிருங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் முடிச்சிருங்க. ஏன்னா அது வந்து சிலபஸ் கொஞ்சம் வாஸ்டா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. ஓகேவா? ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமெரிக் ரீசனிங், ஃபிஃப்த் விஷுவல் ரீசனிங், ஃபைனலா அவங்க பசில்ஸ்க்கு. ஸோ பசில்ஸ்ன்ற பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு இருக்காது. என்ன கேள்வி கேட்பாங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கேள்வி கேட்பாங்க பசில்ஸ். ஓகேவா? பத்தி நம்ம ஃபுல்லா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்டிடியூட்ல வந்து தி கிவன் தி வேர்ட் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல், அது நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி சார் நான் படிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ல அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்லயே படிங்க, போதுமானது. ஸ்கூல் புக்லயே அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க சார் வேற எதுவும் புக் வாங்கணுமா சார்? வேணாம். ஓகேவா? இது அகாடமி புக் வாங்குறீங்களா? வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை படிங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா? அப்ப 8th புக்ல பாத்தீங்கன்னா சாப்டர் 3 இருக்குது. அது என்னது தி கிவன் ஃபார் அல்ஜீப்ரா, அதாவது இயற்கணிதம் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல அவங்க என்னது தெளிவா கொடுத்துட்டாங்க, இதை பத்தி தெளிவா கொடுத்துட்டாங்க. 9th புக்ல இருக்கா, 9th புக்ல ரியல் நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் இருக்குது. அது போக அடுத்த டாபிக் இருக்குது அல்ஜீப்ரான்னு சொல்லிட்டு சாப்டர் 3, அது நீங்க என்னது எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். அண்ட் 10th புக்ல அல்ஜீப்ரா டாபிக் இருக்குது. இதெல்லாம் நீங்க என்னது படிச்சா போதுமானது. 6th 7th புக்ல அல்ஜீப்ரா டாபிக் இருக்குது. பட் அது ரொம்ப டூ மச் பேசிக்கா இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. நம்ம என்னது கொஞ்சம் படிக்கிறதுனால நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் டாபிக்ஸ். ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா எதனா சார் படிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் வாட் டு ஸ்டடி. இப்போ நான் எங்க படிக்க தெரிஞ்சிருச்சு எனக்கு, நான் என்ன சார் படிக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலாம்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன சார் பேசிக் ஃபார்முலா அப்படின்னா இப்போ எந்த ஒரு பார்த்தீங்கன்னா a plus b the whole square, அதாவது a square plus b square plus 2ab இந்த ஃபார்முலா. a minus b the whole square ஃபார்முலானது a square plus b square minus 2ab. அப்புறம் a square minus b square ஃபார்முலா, அதாவது a plus b into a minus b. இந்த மாதிரி ஃபார்முலா நமக்கு அதிகமா இருக்கும். a plus b whole cube இருக்கும், a minus b whole cube இருக்கும், a cube plus b cube ஃபார்முலா இருக்கும். இந்த மாதிரி சிலபஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இந்த இது அதிகமா இருக்கு ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க என்னது படிச்சாகணும். இது எங்க சார் நான் படிக்கிறது? சர்ச் பண்ண நெட்ல போவேனா நீங்க. ஓகேவா? 8th புக்ல அழகா தெளிவா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் எப்படி சம் சால்வ் பண்றீங்க அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, ஈஸியா கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா நம்மகிட்ட 25 plus 9, 25 minus 9, ஓகேவா, டிவைடிங் பை 16 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பார்க்க a plus b, a minus b, நீங்க என்னது இந்த ஆர்டர்ல நீங்க என்னது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி என்னது சம் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னது ஈஸியா கொடுத்துருக்காங்க ஃபார்முலாஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா நீங்க படிக்கணும் அப்படின்னா கோயிங் பை யுவர் 8th புக்ல நீங்க என்னது ஃபார்முலா படிச்சுக்கலாம். 9th 10th புக்ல பாத்தீங்க அப்படின்னா சம் சால்வ் பண்ற யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் இதெல்லாம் படிச்சேன் சார் நான் ஆல்ரெடி, எக்ஸ்ட்ரா எனக்கு தேவை சார் அப்படின்னா யூ ஹவ் டு ரெஃபர் ஒன்லி ஒன் புக். என்ன அப்படின்னா RS அகர்வால் ஆப்டிடியூட் புக்ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல சாப்டர் 4 எது அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? நீங்க என்னது அதை வந்து நீங்க என்னது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளவுதான் நீங்க என்னது படிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? இதுல சார் வேற என்ன சார் படிக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு ரூல் எது சார் அப்படின்னா போர்டு மாஸ் ரூல்பாங்க. இந்த போர்டு மாஸ் ரூல் நீங்க என்ன அப்படின்னா தெளிவா படிக்கணும். ஸோ B ஃபார் பிராக்கெட், O ஃபார் ஆஃப் அப்படிம்பாங்க, D ஃபார் டிவிஷன் அப்படின்னா வகுத்தல், M ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா பெருக்கல், A ஃபார் அடிஷன் அப்படின்னா என்னது கூட்டல், S ஃபார் சப்ராக்ஷன் அப்படின்னா என்னது கழித்தல். புரியுதா? நீங்க என்னது படிச்சுக்கணும். இந்த B ஃபார் பிராக்கெட்ல இந்த பிராக்கெட்ல ஒரு 3 வகை பிராக்கெட் இருக்குது. அது எது சார் ஃபர்ஸ்ட் வரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க வந்துருவாங்க parenthesis, okay, second இந்த bracket and finally square bracket. நீங்க என்ன இந்த ஆர்டர்லாம் படிக்கணும் நீங்க. சோ ஃபர்ஸ்ட் இவங்க, செகண்ட் இந்த bracket, தேர்ட் யார் நமக்கு இந்த bracket. ஓகேவா? நீங்க என்ன இந்த ஆர்டர் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரூல் நினைச்சிருவாங்கன்னா B R V ன்னு போட்டுருப்பாங்க. அப்புறம் என்ன சார் அப்படின்னா B for bar R விண்குலம்பாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட क्वेश्चनல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த क्वेश्चन கொடுத்துட்டாங்க. இதுல வந்து மேல அப்படி கொடுத்திருப்பாங்க, ஒரு பார் கொடுத்திருப்பாங்க. क्वेश्चन பார்த்துட்டு நீங்க பி வைக்கல. அப்ப இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நீங்க என்னது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்னது இவங்க சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி பேசிக்ஸ் நீங்க படிச்சு நீங்க என்னது ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சோ இதான் நீங்க என்னது படிக்க போறீங்க. இதான் உங்களுடைய வாட் டு ஸ்டடி அண்ட் ஹவு டு ஸ்டடி. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், அதாவது விழுக்காடு பாக்குறோம் நம்ம. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன சார் படிக்க போறீங்க அப்படின்னா, விழுக்காடு பொறுத்தளவு உங்களுக்கு 7th புக்ல அழகா கொடுத்திருக்காங்க ஒரு டாபிக். ஓகே, அது பேர் என்ன பண்ணா பெர்சன்டேஜ் இன் ரியல் லைஃப். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் பக்கா பேசிக்ல இருக்கு. எப்படி நீங்க படிக்க போறீங்கன்னு சொல்லி வந்து பக்கா பேசிக்ல ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் சதவீதம் அப்படின்னு நமக்கு என்னது டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் 8th புக்ல பாத்தீங்க அப்படின்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் டாபிக்ஸ் இருக்குது. அதாவது வாழ்வியல் கணிதம் அப்படின்ற ஒரு டாபிக் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th and 8th புக்கே போதுமானது உங்க பேசிக் கவர் பண்றதுக்கு. ஓகேங்களா, அதை படிச்சு முடிச்சு சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா புக் பேக்ல கொஸ்டின் இருக்கு, அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, இது போக எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா RSR ஆப்டிடியூட் புக்ல ஓகேங்களா சாப்டர் 11 தான் என்னது பெர்சன்டேஜ், அதை நீங்க என்னது ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸுக்காக. பட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் நீங்க வர ஆரம்பிங்க. ஓகேங்களா, இதுல என்ன சார் படிக்க போறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா சிலபஸ் நமக்கு என்ன சொல்லல அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு சொல்லவே இல்லை. அதாவது லாபம் மட்டும் இருக்குல்ல, லாப நட்ட கணக்கில் நமக்கு என்ன சொல்லவே இல்லை நமக்கு வந்து சிலபஸ்ல. ஓகேவா, அப்ப வந்து நம்ம நினைச்சுவாங்க இதுல வந்து கொஸ்டின் நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சக்சஸிவ் மெத்தட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்சஸிவ் மெத்தட். அப்படின்னா யார் சார் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நினைச்சுவாங்க அப்படின்னா, உங்களுடைய சம்பளம் முதலில் 10% அதிகரிக்கப்படுகிறது கொடுத்துருவாங்க, இன்க்ரீஸ் பண்ணப்படுகிறது. புரியுதாப்பா? என்னது ஏன் ஒருத்தர் இருக்காராம், அவர் சம்பளம் என்னது முதல்ல வந்து 10% அதிகரிக்கப்படுகிறது கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் 10% குறைக்கப்படுகிறது, டிக்ரீஸ் குறைக்கப்படுகிறது எனில் அவர் சம்பளத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தருகன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு சேலரி. ஓகேவா, பர்சன் ஏ ஹஸ் சேலரி. ஓகேவா, இனிஷியல் இன்க்ரீசிங் பை 10% அண்ட் டிக்ரீசிங் பை 10%. வாட் இஸ் தி சேஞ்சஸ் இன் சேலரி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, சம்பளத்துல பாத்தீங்க அப்படின்னா 10% அதிகரிக்கப்படுகிறது, மீண்டும் 10% குறைக்கப்படுகிறது, இதில் சம்பளத்தில் ஏற்பட்ட மாற்றம் கேள்வி கேட்பாங்க நம்மகிட்ட. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்னா இதான் சக்சஸிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது நினைச்சுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து ட்ரிக் வச்சு போயிடுவாங்க, ஒரு சிலர் நினைச்சுவாங்க ஜென்ரலா எல்லாம் நினைச்சுவாங்க காமனா எடுத்துக்குவாங்க, 100 வச்சுக்குருவாங்க, அவர் சேலரி என்னது 100 வச்சுக்குருவாங்க. இதை 10% இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா 110 ரூபா வரும். 100ல 10% 10 ரூபாய் தான். ஓகேங்களா, திரும்ப 10% டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் 99 ரூபா வரும். அப்ப வந்து எத்தனை ரூபா நமக்கு வந்து குறையுது, நமக்கு 1 ரூபா குறையுது. எவ்வளவு வந்து இது குறையுது, சதவீதம் குறையுது. 100 - 99 டிவைடிங் பை சேலரி எவ்வளப்பா இனிஷியல்ல 100 சதவீதத்துக்கு என்னது இன்ட்டு 100 போடுவீங்க. அப்ப 1/100 × 100 கேன்சல் பண்ண நமக்கு என்னது 1%. இந்த மாதிரி என்னது போக ஆரம்பிப்பாங்க. இது வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் போவாங்க, ஒரு சில ட்ரிக்ஸோட போவாங்க. ஒரு ஃபார்முலா இருக்குது x + y × x - 1 சின்ன ஃபார்முலா இருக்குது, அதுலயும் போக ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த பத்தில எதுல வருது உங்களுக்கு, இது வந்து தெரியல. ஓகேங்களா, மற்றது பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் மாடல். அப்படின்னா என்ன சார் பாப்புலேஷன் மாடல், மக்கள் தொகை அப்படின்னா என்ன மாடல் அப்படின்னா, இப்போ நினைச்சோம்னா ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்துல முதல்ல பீப்புள் எத்தனை வருதாங்க 4000 பேர் இருக்காங்க. அந்த நகரத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல் வருடம் 5% என்னது அதிகரிக்கிற கொடுத்துருவாங்க. அப்ப நினைச்சுவீங்க நீங்க 105/100. அடுத்த வருடம் 5% குறைகிறது, அப்ப நினைச்சுவீங்க நீங்க 95/100. ஏன் சார் 105 போடுறீங்க, 100 அதிகரித்தால் பிளஸ், 100 குறைந்தால் மைனஸ். இந்த மாதிரி நமக்கு என்னது புரிஞ்சு செய்யற மாதிரி இருக்கு. இதானது பாப்புலேஷன் மாடல். ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு, நம்ம என்னது அதை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் டாபிக்ஸ், அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் நமக்கு என்னது இந்த ஆங்கிள் கேள்வி கேட்பாங்க. இப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சதுரத்தின் பக்கமானது 20% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் எவ்வளவு சதவீதம் மாறுபாடு ஏற்படும், இது கேள்வி கேட்பாங்க. புரியுதப்பா? என்னது ஒரு சதுரத்தில் ஒரு பக்கம் என்னது 20% அதிகரிக்கப்பட்டால், புரியுங்களா, இப்படி படம் அதிகரிக்கப்பட்டால் அதனுடைய பரப்பளவில் எவ்வகை மாற்றம் ஏற்படும் கேள்வி கேட்பாங்க. அப்ப என்னப்பா ஒரு பரப்பளவு என்ன வரும், ஏ வருமா, ஏ இன்ட்டு ஏங்களா. அப்ப என்னது 20% இன்க்ரீஸ் பண்றீங்க, இங்க 20%. புரியுங்களா? அப்ப நினைச்சுவாங்க கோயிங் பை ஃபார்முலா மெத்தட். இப்படி நீங்க என்னது புரிஞ்சு செய்யற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் ஃபார்முலாஸ் அதிகமா இருக்குது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சம் வருது, எலெக்ஷன் வருது. ஓகேங்களா, 2026 எலெக்ஷன் அப்படின்றத நமக்கு என்னது இதுல கேட்கறதுக்கான டாபிக்ஸ் அதிகமாவே இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ், இதுல எதெல்லாம் டாபிக்ஸ் கவர் ஆகலோ அதெல்லாம் இங்க வந்துருவாங்க. ஸோ நீங்க என்னது பர்சன்டேஜ் நீங்க என்னது இவ்வளவு டாபிக் நீங்க என்னது படிக்க வேண்டி இருக்குது. ஓகேவா, ஸோ ஹவு டு ஸ்டடி, எப்படி சார் ஃபர்ஸ்ட் நான் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜுக்கான பேசிக் இருக்கு. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு டாபிக் என்னது பேசிக் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா A% B = B% ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது 100% ஆஃப் 50யும் 50% ஆஃப் 100ம் என்னப்பா நமக்கு சேமுங்களா? எஸ் சேமு தான். ஓகேங்களா,
இதுக்கு நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 50 வரும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 50. போத் ஆர் நமக்கு என்னது சேம். அப்ப இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இருக்கு, இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்னது படிச்சுக்கணும் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்ற நீங்க என்னது படிச்சுட்டு அடுத்து நீங்க என்னது இந்த டாபிக்ஸ் நீங்க என்னது படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? அண்ட் பாத்தீங்கன்னா HCF and LCM ஓகேவா. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th and 10th புக்கே போதுமானது. 7th 8th புக்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, பட் உங்களுக்கு 6th 10th புக்கே போதுமானது. இது வந்து இம்பார்ட்டன்டா கேட்கறாங்க இப்ப ஓகேங்களா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி குரூப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது வந்து ஒரு மாடல் வந்து இப்படிதான் கேட்கிறாங்க, ட்விஸ்டா வச்சிட்டாங்க நமக்கு. the given HCF for polynomial கேட்டாங்க நம்மகிட்ட, polynomial. இதை நீ கொஞ்சம் என்னது புரிஞ்சு செய்யற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. அதுவும் பாத்தீங்கன்னா வேற எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா a cube b square c cube abc square b cube c இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதுல LCM என்ன HCF என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனா கேட்பாங்க. அப்ளிகேஷன் எப்படி அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு அப்படியே மொத்தம் 3 பாக்ஸ் இருக்குது ஓகேவா, 3 வகை புத்தகம் இருக்குது, அப்ப எப்படி வந்து அந்த புத்தகத்தை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாப்டரே பாத்தீங்க அப்படின்னா 6th புக்லயே தெளிவா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எடுத்துக்காட்டு கொடுத்து, எடுத்துக்காட்டு தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ ரெண்டுலையும் கொடுத்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ உண்மையிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தா தான் இருக்குது பாக்குறதுக்கு, நீங்க அங்கே படிச்சுக்கலாம் நீங்க அதை ஓகேங்களா. அண்ட் 10th புக்ல பாத்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா நீங்க என்னது இங்கேயும் படிச்சுக்கலாம் நீங்க ஓகேவா. ஸோ HCF LCM வேற என்ன சார் நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா நம்பர்ஸ் படிப்பீங்க, அப்புறம் அப்ளிகேஷன் படிப்பீங்க, ரெண்டு இதுலயுமே ஓகே. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது ஓகேவா. ஃபர்ஸ்ட் இதுல என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் LCM and HCF ஓகே. இதை ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுட்டு அடுத்து நீங்க என்னது படிக்க ஆரம்பிங்க ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா 4th ஒன்று பாத்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இது முக்கியமான டாபிக் தான் நமக்கு சிலபஸ்ல ஓகேங்களா. மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம 3 புக் இருக்கு சோர்ஸ் புக் ஓகேவா. பாத்தீங்கன்னா 6th புக்ல டேம் புக் தான் நம்ம பாக்குறோம் நம்ம ஓகேங்களா. டேம் புக் இருந்தாலும் கவலை இல்லை, அல்லது ஃபுல் புக் இருந்தாலும் கவலை இல்லை. மேக்ஸுக்கு டேம் புக்ல ஃபர்ஸ்ட் டேம்ல சாப்டர் 3 கொடுத்திருப்பாங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்திருப்பாங்க ஓகேவா. அதுல என்னது பேசிக் ஈஸியா படிச்சுக்கலாம். அந்த பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா A:B not equal to B:A. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா. பெர்சன்டேஜை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா A% of B equal to P% of A. ஆனா ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா A:B B:க்கு சமமானது அல்ல. எப்படி சார்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு A ஓட வேல்யூ 5, B ஓட வேல்யூ 3. இப்போ A/B போடுங்க, அதான இப்போ A:B 5/3. இங்க போடுங்க B/A 3/5. போத் ஆர் சேம்ங்களா? நாட் சேம் ஓகேங்களா. இது நம்ம என்னது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேசிக்கானது வந்து 6th புக்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிராக்ஷன். ஸோ ஃபிராக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்சடு ஃபிராக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பின்னங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் கொடுத்துருப்பாங்க 1 3/5 இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்னது படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பின்னங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதானது மிக்சடு ஃபிராக்ஷன்ஸ். இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது. எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு RS Agarwal புக்ல ஓகேவா சாப்டர் 13ல நம்ம கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ் ஓகேவா. நீங்க என்னது படிச்சுக்கோங்க ஓகே. இதுல என்னதான் படிக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு. நம்பர்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஓகேவா. சேலரி பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி TNPSC வச்சக்கூடிய கொஸ்டின் இதுல வைப்பாங்க. சேலரி எப்படி வைப்பாங்கன்னா ABC 3 பேர் இருக்காங்க, ஒரு ABC நமக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க, இவங்க என்னது ஒரு வேலையை செய்யறாங்க. அப்ப ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 600 rupees they got as a salary. அவங்க என்னது ஒரு 600 ரூபாய் அவங்க என்னது சம்பளமா வாங்குறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த விகிதத்துல அவங்க பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா விகிதத்துல A:B:C ஆனது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1:2:3 இந்த விகிதத்துல பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா ஏவின் சம்பளம் என்ன, பியின் சம்பளம் என்ன, இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கறாங்க. இதான் சேலரி பேஸ்டு கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி தான். நீங்க என்னது மொத்தமா கூட்டி பார்த்து ஈஸியா அடிச்சா ஆன்சர் ஈஸியா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜஸ் தம் ஓகேவா. வயது கணக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா வயது கணக்கு வந்து அப்பா வந்து மகனை விட என்னது 2 மடங்கு என்னது வயது மூத்தவர் கொடுத்திருப்பாங்க, 2 மடங்கு. அப்ப ஃபாதருக்கும் என்னது நீங்க சன் ஓகேவா. சன்னுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2:1 ரேஷியோ வரும். இதை வச்சு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்ப எத்தனை வயசு மூத்தவர் அப்பா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க ஏஜஸ் சம்ல ஓகேவா. அலிகேஷன் மிக்சர் அடுத்தது இதுல டாபிக் எல்லாம் கவர் ஆகாதான் நமக்கு இதுல வருது மிஸ்லெனியஸ்ல ஓகேங்களா. இதான் நீங்க படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டேம் 1 புக்கை படிங்க அண்ட் டேம் 3 புக்கை படிங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 5th ஒன் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நான் சொன்ன மாதிரி தான் என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்னது யூ ஹேவ் டு கவர் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜை படிச்சுட்டு நீங்க என்னது இந்த டாபிக்கை நீங்க தொடரணும். அப்பதான் உங்களுக்கு புரியவே ஆரம்பிக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு
PNR by 100 P for என்னப்பா பிரின்சிபல் ஓகேங்களா N for number of years ஓகேங்களா R for என்னது rate of interest வட்டி விகிதம் சொல்லுவாங்க இது நமக்கு என்னது தெளிவா கொடுத்திருப்பாங்க இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நீங்க என்னது படிச்சுக்கணும் இந்த ஃபார்முலா படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னது இத நீங்க என்னது படிக்க ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்க போறா பேசிக் ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க அப்ப அந்த பேசிக் ப்ராப்ளம்னா ஒருத்தர் 1000 ரூபாய் என்னது பேங்க்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 3 இயர்ஸ்க்கு 5% per annum அப்படின்ற ஒரு என்னது வட்டி விகிதம் வரனது முதலீடு செய்யறாரு அப்படின்னா ஃபைனலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க புரியுதுங்களா அப்ப என்னது அவர் வந்து ஒருத்தர் 1000 ரூபாய் என்னது முதல் போடுறாராம் அப்ப என்னது 1000 என்னது பிரின்சிபல் ஓகேங்களா 3 இயர்ஸ்க்கு அப்ப அவங்க யார் நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 5% அது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபார்முலா என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 இத நீங்க போட ஆன்சர் என்னது உங்களுக்கு சரி 100 ஓகேவா இதோட ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா எடுத்துடலாம் உங்களுக்கு புரியுதுங்களா இவ்வளவுதான் நம்ம கொடுக்கக்கூடிய பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் ஓகேவா தென் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது அவங்க வந்து வருஷம் மாத்தி மாத்தி வைப்பாங்க அவங்களுடைய வட்டி விகிதத்தை அதாவது பாத்தீங்கன்னா முதல் வருடம் அவங்க என்னது 3% தர்றாங்க இரண்டாம் வருடம் they given for 5% மூன்றாம் வருடம் அவங்க என்ன பண்றாங்க 7% தர்றாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ப ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அவர் கையில தனி வட்டி எவ்வளவு இருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க இதானது டிஃபரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா அண்ட் டபுள்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடலுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் ஓகேங்களா நாட் ஒன்லி ஃபார் TNPSC SSC படிச்சா வந்து ரொம்ப ரொம்ப இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி கேட்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 வருடத்தில் ஓகேங்களா 5 வருடத்தில் தனி வட்டி முறையில் 2 மடங்கு ஆகிறது ஓகேங்களா 2 டைம்ஸ் ஓகேங்களா 2 மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருடங்களில் இது 4 மடங்காக மாறும் இது கேள்வி கேட்பாங்க எத்தனை வருடங்களில் இது 6 மடங்காக மாறும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நமக்கு என்னது கேள்வி கொடுத்துட்டு எத்தனை வருடம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இதானது டபுள்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ் மாடல் புரியுதுங்களா அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா டிவைட் த பிரின்சிபல் மாடல்லாம் என்ன எப்படி கேள்வி சார் இருக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 2 ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க ஸ்கீம் ஏ ஸ்கீம் பி இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் வந்து எவ்வளவு தொகை வந்து போட்டுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க நம்மகிட்ட புரியுதுங்களா வந்து எப்படியோ தொகை போட்டுருக்கலாம் 500 போட்டிருக்கலாம் 600 நமக்கு வந்து 400 போட்டிருக்கலாம் அவருக்கு தொகை எப்படியோ போட்டிருக்கலாம் ஓகேங்களா அது என்னது ஃபைனல் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அதான் மட்டும் கொடுத்துருவாங்க அப்ப கொடுத்த நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா அவர் வந்து தொகை ஏல வந்து எவ்வளவு போட்டிருக்காரு பில எவ்வளவு போட்டிருக்காரு நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க இதானது டிவைட் த பிரின்சிபல் மாடல் அப்படின்ற மாடல் ஓகேங்களா சோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடல் இதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி மற்றும் கூட்டி வட்டி அதுக்கு இடையே உள்ள அல்லது வேறுபாடு கேள்வி கேட்பாங்க ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா ஓகேங்களா இது நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா தனி வட்டி கண்டுபிடிப்பாங்க கூட்டி பார்ப்பாங்க அடுத்த ரெண்டுமே கழிப்பாங்க டைம் வேஸ்ட் நமக்கு அப்ப என்ன அப்படின்னா ஒண்ணு நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போயிடலாம் அல்லது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கல் மெத்தட் இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஈஸி பாஸ்கல் மெத்தட் ஓகேவா அதுல படிச்சுக்கலாம் பாஸ்கல் தெரியும் அப்படின்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தெரியாது சார் அப்படின்னா டோன்ட் வரி நம்ம வந்து கிளாஸ் நான் டீச் பண்ணி வச்சு அப்ப நீங்க கத்துக்கலாம் நீங்க ஓகேவா இப்ப ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறோம் எப்படி டிஃபரன்ஸ் பார்ப்போம் டிஃபரன்ஸ் D equal to P into R by 100 the whole square இவ்வளவுதான் இதுதான் ஃபார்முலா யாருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்னது 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான் ஃபார்முலா ஓகேங்களா இதே 3 இயர்ஸ் கேட்டாங்க ஃபார்முலா 3 இயர்ஸ் கேக்குறாங்க ஃபார்முலா அப்புறம் போடுங்க D equal to P into R by 100 the whole square into R by 100 plus 3 எக்ஸ்ட்ரா மிஸ்டேக் மட்டும் எக்ஸ்ட்ரா வருவாங்க இவங்க மட்டும் அது எக்ஸ்ட்ரா அவங்க நமக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் ஓகேங்களா இவ்வளவுதான் கேள்வி கேட்கறாங்க அப்படி இதை மட்டும் நீங்க படிச்சாவே போதுமானது ஓகேவா இதானது உங்களுக்கு வந்து தனியாட்டு நீங்க என்னது படிக்க விட படிக்க போறீங்க நீங்க புரியுதுங்களா ஓகே ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு பெஸ்ட் புக் எதுனா 8th புக் தான் ஓகேவா 8th புக்ல லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற டாபிக் ஓகேவா உண்மையிலே வந்து ரொம்ப அருமையான டாபிக் ஏன் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் கவர் ஆயிருது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கவர் ஆயிருது டைம் அண்ட் ஒர்க் இதுல கவர் ஆயிரும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஓகேங்களா அப்ப இந்த புக்கு கண்டிப்பா ஏன்னா இந்த இதுல நீங்க படிச்சு ஆகுங்க ஓகேவா சார் புக்கு வாங்க முடியல சார் அப்படின்னா நீங்க என்னது பிரிண்டாக போட்டுருங்க ஆன்லைன்ல ஓகேவா TNSCRT சோர்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஓகேவா அந்த இது நீங்க சைட்டு போங்க புக் என்னது டெவலப் பண்ணுங்க எந்த சாப்டர் தேவை அதை மட்டும் நீங்க என்னது பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க புரியுதுங்களா ஸோ எப்படி டாபிக் இருக்குன்னா வாழ்வியல் கிடையாது நம்ம டாபிக் இருக்கு தமிழ்ல புரியுதுங்களா இது எக்ஸ்ட்ரா நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் RSL புக்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 23ல
அவங்க கொடுத்துருப்பாங்க டாபிக் நம்மகிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நீங்க அங்கேயும் படிச்சுக்கலாம் டாபிக்ஸ் தேவைன்ற போது. ஓகேங்களா, இது என்ன சார் ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்முலா படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்னது ஃபார்முலா, அதாவது அமௌண்ட் A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த மாதிரி டாபிக் இருக்கு நம்மகிட்ட. இதுதான் அப்படி ஃபார்முலாவே இருக்கு நம்மகிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்குது சிம்பிளாவே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 நம்ம டாபிக் நம்ம ஈஸியா இருக்குது ஃபார்முலா. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம என்னது ஃபார்முலா அப்படி கிடையாது. நம்ம என்னது ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பார்த்துட்டு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிப்பீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி போவீங்க. இது ஜென்ரல் மெத்தடு. இதை நீங்க வெளியே வர்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட் பாஸ்கல் மெத்தடும்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பாஸ்கல் மெத்தட். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் பாஸ்கல் மெத்தட்லாம். இதெல்லாம் கிளாஸ் நான் டீச் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இல்லை வேற என்ன படிக்க போறீங்க அப்படின்னா இது முக்கியமானவங்கப்பா. இவங்க செகண்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து குழம்பிடுவாங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியானது தான். ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து தி ஆஸ்கிங் ஃபார் இயர்லி, ஹால்ஃப் இயர்லி, குவார்டர்லி கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா, அவர் பேர் வந்து ஓகேவா சதீஷ் வச்சுக்கலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்காரு அமௌண்ட். ஓகேவா, இது என்ன பண்றாருன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் ஆனம் அப்படின்னு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் போடுறாரு. எந்த மாதிரி போடுறாரு அப்படின்னா ஹால்ஃப் இயர்லி பேசிஸ். ஹால்ஃப் இயர்லி பேசிஸ் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா ஹால்ஃப் இயர்லி அப்படின்னு என்ன சார் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, கூட்டு வட்டி வந்து 6 மாசத்துக்கு என்ன செய்வாங்க ஒரு தடவை வந்து கணக்கீடு செய்வாங்க. ஜென்ரல் என்ன செய்வாங்க அப்படின்னா இயர்லி அப்படின்னா வருஷத்துக்கு என்ன அவங்க வந்து கணக்கீடு செய்வாங்க. எப்போ கிவன் த ஃபார் ஹால்ஃப் இயர்லி அப்படின்னா அவங்க வந்து 3 மாசம் சார் 6 மாசம் கழிச்சு அவங்க வந்து கணக்கீடு செய்வாங்க ஹால்ஃப் இயர்லியை பொறுத்தளவு. ஓகேங்களா, அப்ப இதுல பாத்தீங்க என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்க கொடுக்கப்பட்ட வட்டி என்ன கொடுத்துட்டாங்க பெர் ஆனம். அவங்க கொடுக்கப்பட்டது ஒரு வருடத்திற்கு. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹால்ஃப் இயர்லி அப்படின்னா என்ன செய்யணும், நீங்க டிவைடிங் பை 2 போடுவீங்க 6. பட் நீங்க வந்து என்ன நினைச்சுவீங்க இன்டூ 2 போடுவீங்க. ஏன் சார் இன்டூ 2 போடுறாங்க என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னா பிகாஸ் தி கிவன் ஃபார் ஹால்ஃப் இயர்லி பேசிஸ். அதாவது வருஷத்துக்கு நினைச்சுவாங்க அதாவது அவங்க டபுள் டைம் பண்ணுவாங்க கால்குலேஷன். அப்ப 2 இயர்ஸ்க்கு நினைச்சுவாங்க அவங்க 4 டைம் பண்ணுவாங்க. புரியுதாப்பா, ஏன் அப்படின்னா பாருங்களேன் ஒரு வருஷம் ஓகேவா, இங்க ஒரு வருஷம் இருக்குது. ஓகேவா, இங்க என்ன செய்வாங்க இருமுறை பண்ணுவாங்க. முதல் ஒரு 6 மாச கணக்கு, அடுத்த 6 மாச கணக்கு. இங்க என்னது ஒரு இருமுறை பண்ணுவாங்க. டோட்டலா என்னது 4 டைம்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் படிச்சு நீங்க என்னது படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் சேம் மெத்தட் தான். ஓகேவா, அண்ட் டிஃபரெண்ட் டேட்டா படிச்சுக்கோ இது சேம் மெத்தட் தான். ஓகேங்களா, அங்க படிச்சவங்க சேம் படிக்க போறீங்க. நீங்க இவங்க மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் ஹால்ஃப் இயர்லி குவார்டர்லி மட்டும். ஓகேங்களா, இது மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம் இது நீங்க லாஸ்டா தொடுங்க நீங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து நீ யார் சொல்ல புக்கு போகணுமா அப்படின்னா மை ஜென்ரல் செக்ஷன் டோன்ட் கோ தட். ஓகேவா, போகவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்கூல் புக் பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, 6th புக் பார்த்தீங்கன்னா டேர்ம் 3ல வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியா அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர்னா என்ன, செவ்வகம்னா என்ன, இது தெளிவா கொடுத்துருப்பாங்க அவங்க. ஓகேங்களா, 7th புக்ல மெஷர்மெண்ட் அண்ட் பாத்தீங்கன்னா டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2. டேர்ம் புக் இல்ல சார் அப்படின்னா ஹோல் புக்லயும் என்னது பாத்துக்கலாம். சாப்டர் கண்டிப்பா இருக்கு, எது மிஸ் ஆகல. ஓகே, நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அளவைகள் அப்படின்ற டாபிக் ஓகேவா இங்கிலீஷ்ல வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 8th புக்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது 8th புக்ல ஏன் அப்படின்னா இந்த கிவன் ஃபார்முலா கம்பைலேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா கம்பைலேஷன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சுற்றளவு என்ன பரப்பளவு என்ன. ஓகேவா, செவ்வகம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சுற்றளவு என்ன பரப்பளவு என்ன கொடுத்துருப்பாங்க. வட்டம் கொடுத்துருப்பாங்க, வட்டத்தினுடைய ஆரம் எப்படி பாக்குறோம் நம்ம, வட்டத்தினுடைய விட்டம் யாரு, வட்டத்தினுடைய பரப்பளவு யாரு, இந்த ஒரு ஃபார்முலா கம்பேரிஷன் கொடுத்துருப்பாங்க இந்த புக்ல 8th புக்ல. ஓகேங்களா, அடுத்து 9th புக்ல என்னது அவங்க வந்து ஒரு சின்ன அளவு கொடுத்துருக்காங்க. 9th புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் அண்ட் செக்டார் கவர் ஆகும். சர்க்கிள் அப்படின்றது கவர் ஆகும். அடுத்து செக்டார் அப்படின்னா செக்டார்னா யார் அப்படின்னா ஒரு வட்டத்துல நீங்க ஒரு பகுதி இவங்க மட்டும் நீங்க என்னது வெட்டி எடுத்துட்டீங்க. அப்ப இவங்க இருக்காங்களே இவங்க யார் உங்களுக்கு வந்து செக்டார்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் இவங்க இங்க கவர் ஆகுது 9th புக்ல. ஓகேவா, அண்ட் 10th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, எந்த புக்கை படிக்கலையோ நீங்க 8th 10th மறக்காம படிங்க. ஏன்னா இங்க ஃபார்முலா உங்களுக்கு இருக்குது. ஓகேவா, ஃபார்முலா கம்பேரிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடம் முடிஞ்ச உடனே தனியாக கொடுத்துருப்பாங்க ஃபார்முலா கம்பேரிஷன் என்னது அங்கே படிச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா போதுமானது. எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா மட்டும் RSL புக்கில் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, சாப்டர் 24 and 25. ஓகேவா,
2 சாப்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டாபிக் படிக்கிறீங்க. ஸ்கொயர், ஓகேவா, சதுரத்தோட படிக்க போறீங்க, சதுரத்தோட பரப்பளவு என்ன அதை நீங்கள் படிக்க போறீங்க. ஓகேவா, யாரெல்லாம் 2 டைமென்ஷனும் அவங்க யார் வருவாங்க, ஏரியா வருவாங்க. யாரெல்லாம் 3 டைமென்ஷனும் அவங்க யார் வருவாங்க, வால்யூம் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ வால்யூம் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர்னா உருளை, கோலம் படிக்கிறப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அரை கோலம். ஓகே, இதுவே படிச்சிருவீங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கோன், கூம்பு. அடுத்து கியூப் அண்ட் கியூபாய்டு இருக்கும், கனசதுரம் மற்றும் கனச்செவ்வகம், இது படிப்பீங்க நீங்க. ஓகேவா, சர்க்கிள் செக்டார் நீங்க 9th புக்லேயே படிச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி படிச்சீங்கன்னா ராம்பஸ், ஓகேவா, ட்ரெபேஷியம், பேரலோகிராம், அதாவது இணைகரம், சாய் சோதரம், சரிவகம், இதெல்லாம் நீங்க என்னது அங்கே படிக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் படிச்சா போனது போதுமானதா இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா டாபிக் இருக்குது. தே கிவன் ஃபார் இடைக்கண்டம் வாங்க. இடைக்கண்டம் அதாவது பார்த்தீங்கன்னா டம்ளர் இருக்குல்ல, இது அது ஒன்னே ஃபார்முலா. ஓகே, அது ஃபார்முலா ஒரே ஃபார்முலா இருக்கு, அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணே போதும் உங்களுக்கு. டம்ளர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கேட்பாங்க ஃபார்முலா, இது மட்டும் தான் உங்களுக்கு. ஓகேவா, இது மட்டுமே உங்களுக்கு படிச்சா போதுமானது. ஸ்கூல் புக்லேயே படிங்க, போதுமானது இந்த டாபிக்ஸ் எல்லாரும். அடுத்த நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல வந்து டைம் அண்ட் ஒர்க், அதாவது காலம் மற்றும் வேலை. இது பார்த்தீங்க அப்படின்னா காலம் மற்றும் வேலை, இதை பார்த்தீங்க அப்படின்னா 8th புக் மோர் தென் ஆஃப் பா. 8th புக்லயே நம்ம பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற சாப்டர் 4ல தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது ஏ ஒரு வேலையை 10 நாள் செய்யறாரு, பி ஒரு வேலையை 5 நாள்ல முடிச்சிடுறாரு, அப்ப ஏ மற்றும் பி சேர்ந்து இந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, இந்த மாதிரி கேள்வி 8th புக்ல இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, அதாவது டுகெதர் மாடல்பாங்க. அதை அடுத்து ஸ்டோரி மாடல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்டோரி மாடல்லாம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மாடல் பொறுத்தளவு ஏ அப்படின்ற ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு, பின்றது ஒரு வேலையை 5 நாள்ல முடிக்கிறாரு, சின்ற ஒரு வேலையை 3 நாள்ல முடிக்கிறாரு. இப்படி கொடுத்துருவாங்க, நமக்கு 3 விதத்தை கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா ஏ மற்றும் பி எனது அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருப்பா, ஏ பி சி எனது மூவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் 2 டேஸ்ல ஏ போயிட்டாரு, அப்ப பி அண்ட் சி எனது அந்த வேலையை அடுத்த ஒரு 3 நாளைக்கு செய்யறாங்க. ஆஃப்டர் 3 டேஸ்ல பி போயிட்டாரு, அப்ப அந்த வேலை என்னது, சி வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாரு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் வாய் வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா, கொஸ்டின் நீங்க பார்த்தா எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, இதான் என்னது ஸ்டோரி மாடல். இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல நம்மகிட்ட இல்ல. ஸ்கூல் புக்ல நமக்கு என்னது டுகெதர் மாடல் இருக்குது. அடுத்து மென் விமென் வாய்ஸ் கம்பைன் மாடல், இந்த மாடல் இருக்கு நமக்கு ஸ்கூல் புக்ல. ஓகேங்களா, ஸ்டோரி மாடல் நம்ம கிளாஸ்ல தான் பாக்குற மாதிரி இருக்குது. அது போக ஆல்டர்னேட் பண்ணது நம்ம கிளாஸ்ல கவனிக்கிற மாதிரி இருக்குது. ஆல்டர்னேட் மாடல் எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஏ ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்காரு, பி ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்காரு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இது என்ன செய்வாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஆல்டர்னேட்ன்றாங்க. அப்ப ஏ என்பவர் வேலையை ஆரம்பிக்கிறார். அப்ப ஏ முதல்ல வருவாரு, ஒரு வேலை செய்வாரு, குறிப்பிட்ட வேலை செய்வாரு. அடுத்த நாள் பி வருவாரு, ஒரு வேலையை செய்வார். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா யார் வேலையை முடிப்பாங்க, எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஃபுல் நம்பர்ஸாவும் வரும், கலப்பு என்னாவும் இங்க வரும் உங்களுக்கு. ஓகேவா, கலப்பு என்ன இங்க மோஸ்ட்லி இங்க அதில் தான் வரும் உங்களுக்கு இந்த நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது நம்ம கிளாஸ்ல பார்க்க வேண்டிய மாடல்ஸ். ஓகேங்களா, இது நம்ம கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இதை மட்டும் நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சா போதுமானது உங்களுக்கு. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல்பா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்டிடியூட். ஓகேங்களா, தென் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக்ஸ். ஓகே, ரீசனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஆப்டிடியூட்ல போட்ட எஃபெக்ட் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக யாரும் உங்களுக்கு ரீசனிங் டாபிக்ஸ் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குரூப் 2A சர்வீஸ் பார்க்குறீங்க சார், நான் 2A ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படித்தோம் ரீசனிங். ஏன் அப்படின்னா 2Aவோட மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குல்ல, மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கொஸ்டின் வைக்கிறாங்க. அந்த 200 கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா they given for 3 parts கொடுத்துட்டாங்க, பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ், அதாவது they asking for 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா, பார்ட் பி பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின், they asking for 40 கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் பார்ட் சி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்க தமிழோ ஆர் இங்கிலீஷோ என்ன எடுத்துக்கணும் அது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். they came for 60 கொஸ்டின்ஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ்ல என்னது ஒரு ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ், ஒரு 27 டாபிக்ஸ் இருக்குது. அது மோஸ்ட்லி இங்கே கவர் ஆயிரும். ஓகேவா, எல்லாம் கவர் ஆகாது, மோஸ்ட்லி கவர் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ யாரெல்லாம் 2A படிக்கிறாங்களோ அவனது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இங்கே கிடைக்கிற அட்வான்டேஜ். நீங்க படிக்கிறப்ப நீங்க மெயின்ஸ்க்கு சேர்த்து படிக்கணும்னு அர்த்தம் இந்த இடத்துல உங்களுக்கு. புரியுதுங்களா?
மைண்ட் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் ஓகேவா, அப்படின்னா தர்க்க காரணவியல். இது எங்கே சார் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபார் பெட்டராக கொடுக்கல அவங்க. அப்போ நம்ம எப்படி சார் போடுறோம், வந்து தனியாக புக்கு வாங்கி போகிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ முடிஞ்சால் நீங்கள் புக்கு வாங்கிருங்க ஓகேவா, வெர்பல் நான் வெர்பல் புக்கு வாங்கிருங்க, ரீசனிங் பை ஆர்சல் புக்கு வாங்குங்க. சார் புக்கு வாங்க முடியல சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க ஓகேவா. நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஓகேவா புக்கு வாங்கலையோ ஓகேவா, புக்கு வாங்குறாங்க அப்பாற்பட்டது ஓகேவா, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ நம்ம வந்து தனியாக வந்து நம்ம வந்து புக்கை கொடுத்துருவோம். நம்ம இந்த புக்ஸ் ஓகேங்களா, புக்ஸ் தனியாக கொடுத்துருவோம், அதிலே பிடிஎஃப் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகேவா. நேரில் வரவங்க நம்ம வந்து பிரிண்ட் போட்டு நம்ம பிரிண்டிங் காப்பியை கொடுத்துட்றோம். யாரெல்லாம் ஆன்லைனில் படிக்காங்களோ அவங்க மனது தனியாக வந்து நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம் நம்ம இந்த டாபிக்ஸ் மட்டும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் பார்க்க வேண்டி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் மொத்தம் ஒரு 7 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 7 டாபிக் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன், கேலண்டர், கிளாக் ஓகேவா. கிளாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளட் ரிலேஷன் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லாஜிசம், லெட்டர் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ். இந்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீசனிங் புக்கில் கவர் ஆயிரும். இந்த ஒருத்தவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் இருக்குல்ல ஆப்டிடியூட் அதில் கவர் ஆகுது, இந்த ஒன்று மட்டும் ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ஓகே. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹவு டு ஸ்டடி, எப்படி சார் நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியாக டாபிக் ஈஸியாக முடிச்சுங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் இவங்களை முடிச்சுங்க பிளட் ரிலேஷன் 1 ஓகேவா. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் சீரீஸ், அது படிச்சிங்க அப்படின்னாவே இந்த பேசிக்ஸ் தான் இங்கே வரப்போகுது கோடிங் அண்ட் டீகோடிங்க்கு, இதை படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர், கிளாக்கு, ஃபைனலாக டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஓகே. இவங்கெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக படிங்க சிலாஜிசம்க்கு ஓகேவா. இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா. அப்போ இவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னது கடைசியாக வர்றோம் என்னது சிலாஜிசம் வர்றோம், புரியுதுங்களா. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பசில்ஸ், பசில்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 6 டாபிக் நம்ம படிக்க வேண்டியிருக்குது ஓகேவா. இதுக்கு அதே சேம் புக்கு தான்ப்பா, சேம் புக்லேயே பார்த்தேன். ரீசனிங் புக்லேயே பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 நம்ம பண்ணதை பார்த்தா போதுமானது. இது எதெல்லாம் சார் நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா ஆர்டர் அண்ட் ரேங்க்ஸ் அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா ஒருத்தர் இருக்காரு பேர் பாலாஜி ஓகேவா. ஸோ பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது 6th பிளேஸ்ல இருக்கிறாரு, ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவரு 13th பிளேஸ்ல இருக்கிறாரு. அப்படின்னா மொத்தமா இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற கேள்வி நம்ம கேள்வி கேட்பாங்க. இதான் நமக்கு என்னது ஆர்டர் அண்ட் ரேங்க்ஸ், புரியுதுங்களா. அடுத்து கம்பேரிசன் டைப் இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது மொத்தம் 2 வகை அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட், அதாவது நமக்கு என்னது ரோ அப்படி இப்படி இப்படி உட்கார வைப்பாங்க வரிசையா. அடுத்து சர்க்குலர், அடுத்தது வட்டம் மாதிரி இருக்கும், இந்த வட்டத்தில் வந்து இப்படி உட்கார வைப்பாங்க, 8 பேர்த்து இப்படி உட்கார வைப்பாங்க, 6 பேர்த்து உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓகேவா. அப்புறம் கிளாசிபிகேஷன், ஃபேமிலி பேஸ்ட் பிசினஸ் என்ன பண்ணா கொடுத்துருவாங்க. ஒரு ஃபேமிலியில் ஏபிசி ஒரு 5 பேர் இருக்காங்க, ஏ பி சி டி நமக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேப்பர் படிக்கிறாங்க. ஹிந்து படிப்பாங்க ஓகேவா, இங்கிலீஷ் படிப்பாங்க, மேக்ஸிமம் படிப்பாங்க ஓகேங்களா, மின்ட்னு ஒரு பேப்பர் இருக்காது அதை படிப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றும் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம அதை சால்வ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டு ப்ராப்ளம்ஸ் ஓகேவா, எல்லாமே ஈஸி தான் ஓகேவா. ஸோ வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா மை பர்சனல் அட்வைஸ் என்ன பண்ணா எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக வாங்க பசில்ஸ்க்கு, அப்போ அவங்க ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் ஓகே. அண்ட் டைஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற டாபிக் இதான் ஆரம்பிக்கிற ரீசனிங் பொறுத்தளவு. டைஸ் ரொம்ப ஈஸிப்பா, எல்லாரும் நினைச்சுவாங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து படிக்காம போயிடுறாங்க ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு. டைஸ்லயும் நீங்க படிக்கிற டாபிக்ஸ் இருக்குது. எந்த டாபிக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல we have 2 டைஸ் இருக்குது. ஒன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் ஆர் யூசுவல் டைஸ்னு டைஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்து யார் இருக்காங்க, ஜென்ரல் டைஸ்னு டைஸ் இருக்கு நம்மகிட்ட, புரியுதுங்களா. இப்போ டைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து வழக்கமான பகடைன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. நமக்கு என்னது வழக்கமான பகடைன்னு மட்டும் சொல்லுவாங்க இந்த டைஸ் நம்மகிட்ட. அப்ப இது நம்ம என்னது தெரிஞ்சுக்க வேண்டிய அப்படின்னா என்ன சார் டைஸ்னா டைஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இப்போ டைஸ் கொடுத்துருப்பாங்க 1 3 5 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம டைஸ் ஓகேங்களா. அப்புறம் டைஸ் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 4 6. அப்போ அந்த டைஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன சார் வழக்கமாக பகடை அப்படின்னா நீங்க எந்த 2 சைடை கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 7 வராது. இப்போ பாருங்க 1 + 3 4 தான் வருது, 3 + 5 8 தான் வருது, 5 + 1 6 தான் வருது. இங்க பாருங்க 2 + 4 6, 4 + 6 10, 6 + 2 நமக்கு 8 தான் வருது. அப்போ என்ன பண்ணா எந்த 2 பக்கத்தை கூட நமக்கு வந்து என்ன வரல 7 வரல அப்படின்ற கணக்கு ஓகேவா. அப்போ நம்ம இந்த மாதிரி என்னது படிச்சு நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதானது யூசுவல் டைஸ் ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அன்ஃபோல்டட் டைஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அன்ஃபோல்டட் டைஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைஸ் கொடுத்துருவாங்க. ஒரு டைஸை கொடுத்துட்டு
டைஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு விரிக்கப்பட்ட பகடை நம்பரை கொடுத்துருவாங்க. இந்த பகடை நம்பர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா எந்த பக்கங்கள்லாம் வந்து எதிரே வரும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. வேற சில கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இந்த பகடையை நான் மடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பகடை உருவாகுன்ற கேள்வி கேட்பாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ, பி, சி, டி, இ நமக்கு தெரியும். ஓகேவா, ஆன்சர் நமக்கு என்னது தெரியவில்லை அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் இ மோஸ்ட்லி ஆன்சர் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம தான் இப்போ ஆப்ஷன் ஏவா பியா சியா டி எதிர மட்டும் கேள்வி கேட்டுருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப எந்த பகடை வந்து மடக்கனே அப்படின்னா எனக்கு உருவாகும்ன்ற கேள்வி கேட்பாங்க. அப்ப நீ இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேசிக்ஸ் இருக்குது. என்ன பேசிக்ஸ் இருக்கு? எக்ஸ்டர்னல் பேஜஸ் ஆர் யாரு எப்பவுமே என்னது கொடுக்கப்பட்ட பகடையில எந்த ரெண்டு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அவங்க என்னது ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது என்னது எக்ஸ்டர்னல் பேஜஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது ஐந்தானது எப்பவுமே என்னது ஆறுக்கு வந்து எதிரே அமையும் அப்படின்ற முதல் பேசிக். செகண்ட் பாருங்க, இதுல மஸ்ட் வச்சுக்கல இந்த மாதிரி இருப்பாங்க, ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். இதுல என்ன பேசிக் உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது ஒன்னுக்கு ஆப்போசிட் 3 தான், 2க்கு ஆப்போசிட் யாரு 4 தான். அப்ப இந்த பேசிக்ஸ் படிச்சு நீங்க என்னது இதை நீங்க படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதான் டைஸ். நீங்க டைஸ்ல தான் படிக்க போறீங்க நீங்க. ஓகேவா, மற்ற பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங்கை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் ட்ரிக்ஸ் நீங்க படிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்க போறீங்க அப்படின்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர் வரப்போகுது உங்களுக்கு. ஓகேவா, பேப்பர் கட் அண்ட் ஃபோல்ட் அண்ட் ஃபிகரல் சீரிஸ், இந்த 3 டாபிக் என்னது முக்கியமான டாபிக் இவங்க ஃபுல்லா வர போறாங்க. சேம் புக் தான் நீங்க ரெஃபர் பண்ண போறீங்க. RS அகர்வால் ரீசனிங் புக்ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2. ஓகேவா, பார்ட் 2ல சாப்டர் 1, 4, 10 and 11 நீங்க என்னது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்குது. டாபிக் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு டாபிக் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்னது அதே கேள்வி டாபிக்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுல ஹவு டு ஸ்டடி எப்படி சார் நான் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க. நம்மகிட்ட ஒரு ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இப்ப கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர்ல எத்தனை ஸ்கொயர்னு கேள்வி கேட்பாங்க. இது நீங்க எண்ணி போட்டீங்க அப்படின்னா அவன் நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரிக்ஸ்ல போயிடும். ஓகேவா, ட்ரிக்ஸ் அடிச்சா போறது அப்படின்னா பாருங்களேன் 1 2 3 4 ரோஸ் இருக்காங்களா அந்த இடத்துல? எத்தனை காலம் பாருங்க 1 2 3 4 எத்தனை காலம் இருக்கு? 4 காலம் இருக்காங்களா? அப்ப ரோ அண்ட் காலம் போத் ஆர் சேமா இருக்குங்களா? அவ்வளவுதான். ஓகேவா, எப்படி சார் ஸ்கொயர் என்றது? ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா வரும்? பரப்பளவு ஏ ஸ்கொயருங்களா? அவ்வளவுதான். அப்ப என்னது இது ஃபுல்லா ஏன்னு சொல்லுவாங்க, இதை ஃபுல்லா ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கம் இன்ட்டு பக்கம் சொல்றாங்களா? அதே மாதிரி 1 × 1 1 ஸ்கொயர், 2 × 2 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், அல்லது 3 × 3 அடுத்தது பிளஸ் 3 ஸ்கொயர், 4 × 4 என்னது பிளஸ் 4 ஸ்கொயர். இதை கூட்டி போட நமக்கு ஆன்சர் வந்துடும். இதான் மொத்தமாக இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் எண்ணிக்கை. இவ்வளவுதான். இந்த ட்ரிக் நீங்க தெரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா அது ஃபார் ரெக்டாங்கிளுக்கு இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ ரெக்டாங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ரெக்டாங்கிள்ஸ்க்கு இப்படி கொடுத்துருப்பாங்க நமக்கு. இது மொத்தம் என்னது எத்தனை என்னது செவ்வகம் கேள்வி கேட்பாங்க. செவ்வகம் ரொம்ப ஈஸியா எண்ணி போட்டுடலாம். இங்க என்னங்க 1 2 எத்தனை மட்டும் இருக்குது? ரோ வந்து மொத்தம் 3 ஓகேவா, 1 + 2 மொத்தம் அப்படி மொத்தமாக மட்டத்தில் 2 ரோ தான் இருக்குது. பட் நீங்க என்னது ட்ரிக்ஸ் அப்ளை பண்றப்ப 1 + 2 என்னது 3. இங்க என்னங்க 1 2 3 4 5 ஓகேவா. அப்ப அதெல்லாம் கூட்டுங்க 9 10 15 வராங்களா? 15ங்களா? தட்ஸ் ஆல். ஓகேவா, அடுத்தது 15யும் 3யும் பெருக்கி போட்டுருங்க 45. அப்ப மொத்தம் ஓகேவா இங்க வந்து எத்தனை செவ்வகம் இருக்கு? 45 மக்கள் செவ்வகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் அப்படி இது ஈஸியா போட்டுருங்க. நீங்க இவ்வளவுதான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அண்ட் இதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா யாருன்னா ட்ரையாங்கிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரையாங்கிள் அதிகமா இருக்கு முக்கோணத்தை பொறுத்தளவு. இந்த மாதிரி முக்கோணம் கேள்வி கேட்பாங்க ஒரு மாடல். ஓகேவா, இப்படி கொடுத்துட்டு ஓகேவா எத்தனை முக்கோணம் கேள்வி கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல கோடை போட்டுட்டு எத்தனை முக்கோணம் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, வேற என்ன கேட்பாங்கன்னா இந்த முக்கோணத்தை இப்படி வச்சுட்டு ஓகேவா இதுக்குள்ள ஒரு தலைகீழ் முக்கோணத்தை வச்சிருவாங்க இப்படி. இதுல கேள்வி கேட்பாங்க எத்தனை முக்கோணம் கேள்வி கேட்பாங்க. இது எல்லாமே ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேவா, நம்ம எல்லாமே கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க என்னது பயப்படவே வேணாம். ஓகேவா, வேற என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த முக்கோணத்தை நம்ம கேள்வி கேட்பாங்க எத்தனை முக்கோணம் இருக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி முக்கோணம் இருக்குல்லப்பா ஸ்டார், இந்த ஸ்டாருக்கு எத்தனை கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டார் எத்தனை முக்கோணம் கேள்வி கேட்பாங்க. இதுல மொத்தம் 8 முக்கோணம் தான் இருக்கும். இதுல மட்டும் 10 தான் இருக்கும். இந்த மாதிரி மட்டும் கேள்வி கேட்பாங்க. இதான் நீங்க என்னது படிச்சுக்க வேண்டிய. ஓகேவா, இதுக்குள்ளே முக்கியம் யாருன்னா ட்ரையாங்கிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்புறம் சர்க்கிள் கவுண்டிங், அதாவது வட்டத்தோட கேள்வி கேட்பாங்க. அப்படியே கொடுத்துருப்பாங்க சர்க்கிள்ஸ் மொத்தம் எத்தனை சர்க்கிள்னு கேள்வி கேட்பாங்க. இது ஈஸியா எண்ணி போட்டுடலாம் சர்க்கிள்ஸ்லாம். ஓகேவா,
இவ்வளவுதான் கேள்வி கேட்கறேன். விஷுவல் ரீசனிங்கை பொறுத்தளவு பேப்பர் கட் அண்ட் ஃபோல்டு இதே மாதிரி தான். ஓகேவா, அது ரொம்ப ஈஸி தான். ஃபைனலா பாருங்க ஃபிகரல் சீரிஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் சீரீஸும் லெட்டர் சீரீஸும் கண்டது டாபிக் இங்கே தான் வரணும். ஓகேவா, டாபிக் நம்ம தனியாக கொடுத்துட்டாங்க நம்பர் சீரிஸ். ஓகேவா, நம்ம தனியாக பார்த்துக்கலாம் டாபிக். நம்ம இதை எங்கே பார்க்க போறோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு டாபிக் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே லாஜிக்கல் ரீசனிங்ல இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. எஸ், ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே முடிச்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்பா நியூமரிக் ரீசனிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக்கில் சாப்டர் 11ல் இருக்குது. சார் நான் புக்கு வாங்கணுமா சார் அப்படின்னா புக்கு வாங்க வேணாம். ஓகே, நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு நம்மளே நோட்ஸ் கொடுத்துட்றோம், பிடிஎஃப் கொடுத்துட்றோம். ஓகேவா, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேவா, அது பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம் நினச்சி வாங்கினா A $B C இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் கொடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா எத்தனை வவல்ஸ் வருது இது கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, எத்தனை வவல்ஸ் வருது, எத்தனை சிம்பிள்ஸ் வருது, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த இதில் வந்துடும் நமக்கு. அப்புறம் குரூப் ஃபார்ம் பண்றது, எந்த இடத்துல பொசிஷன் முக்கியம் அந்த பொசிஷன் கேள்வி கேட்கறது, இதெல்லாம் நமக்கு என்னது இந்த மாடல்ல கேட்க. இதான் நமக்கு ஆல்பா நியூமரிக் ரீசனிங். ஆல்பானா ஆல்பபெட், நியூமரிக் நமக்கு வந்து நம்பர்ஸ். ஓகேங்களா, அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸ். ஓகேவா, நம்பர் சீரிஸை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்ற புக்கை நீங்க என்னது பாக்குற மாதிரி இருக்குது. சாப்டர் 35 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்பர் சீரிஸை பொறுத்தளவு. ஓகேவா, இதுல நீங்க என்ன ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸை பொறுத்தளவு ஸ்கொயர் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 to 30 கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். கியூப் நம்பர் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியூப் வந்து 1 to 15 போதுமானது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ், பகு எண் பகா எண் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மூணு பக்கா பேசிக்ஸ். நீங்க இந்த பேசிக்ஸ் படிச்சா மட்டும்தான் நீங்க சம் சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சீரீஸை பார்த்த உடனேயே இந்த சீரீஸ் ஸ்கொயர் நம்பரா, கியூபா, பிரைம் நம்பரா, ஃபிபோனாச்சி சீரீஸா, அது என்னது பார்த்தோன்னே என்னது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் என்னது பார்க்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸை படிச்சுட்டு அடுத்து என்ன சார் படிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் தி கிவன் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஈஸியா பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அடுத்து என்ன செய்வாங்க அப்ப சீரீஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது ஏதோ ஒரு நம்பர் எப்படி இருக்கும், தப்பா இருக்கும். அதான் என்னது ஃபைண்ட் த ராங் ஒன் கேள்வி கேட்பாங்க. போத்தா இருந்தது சேம் தான். இந்த மாதிரி மட்டும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா, சால்வ் இதான் சிலபஸ் முடிஞ்சு நமக்கு. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து சிலபஸை ஃபஸ்ட் டீகோடிங் படிக்க ஆரம்பிங்க நீங்கள். ஓகேவா, சிலபஸை வந்து எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்னது வந்து ப்ராசஸ் வந்து ஒழுங்காக ஆரம்பிக்க முடியும். ஓகேவா, அண்ட் நம்மகிட்ட படிக்கணும் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா, நான் தான் கிளாஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கவும் போகிறேன். நம்ம கிளாஸ் ஜென்ரலாக எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து நீங்கள் வந்து இந்த வாரம் என்ன படிக்கணும் டாபிக். ஓகேவா, ஃபஸ்ட்டு கிளாஸே உங்களுக்கு என்ன இருக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் வந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் உங்களுக்கு வந்து படிக்க போறீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ் வர்றப்ப இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வருது உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது டெய்லி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அவங்க. ஓகேவா, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் முடிஞ்ச உடனே ஓகே ஒரு வாரத்தில் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, வீக்லி டெஸ்ட்னு. ஓகேங்களா, செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அது நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் வர்றப்ப உங்களுக்கு என்னது ஒரு 10 கொஸ்டின் என்னது டெஸ்ட் வைப்பாங்க டெய்லி டெஸ்ட்னு. அதாவது டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்குன்னா பாடத்தை முடிச்சவங்க டெஸ்ட் வைப்பாங்க, அது கவலையே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார எண்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்லேயும் உங்களுக்கு எக்ஸாம் வரும், பர்சன்டேஜ் வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்படி தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஒரு எக்ஸாம் படிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு எக்ஸாம் என்னது இப்படி தான் படிக்கணும். முதல் வாரம் என்ன படிக்கணும் என்னது அடுத்த வாரத்தில் நீங்கள் சேர்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு என்னது படிக்கிற மாதிரி என்னது சரியான அணுகுமுறை. ஓகேங்களா, நம்ம கிளாஸில் பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீ பார்த்துட்டு வாங்க நம்ம கிளாஸுக்கு. ஓகேவா, தேங்க்யூப்பா.